ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஏஜே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மிகப்பெரிய பொட்டியை அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாக்ஸ். black+decker ட்ரில்லர் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லார் வீட்டுக்குமே தேவையான ஒரு டூல்ஸ் தான். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பப்ஜி ஃப்ளார் கன் மாரி ஒரு கன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரெகுலர் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரில்லர் மிஷின் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேண்டுறவங்க படித்து பார்த்துக்கலாம். அதை ஓரமாக தூக்கி போட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 10 watts கொண்ட சார்ஜர் அடாப்டர் ஒன்று. அதுக்கப்புறம் இதில் இண்டிகேஷன் லைட் ஒன்று, எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஃபுல்லானால் எப்படி இண்டிகேஷன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதான் வந்து சார்ஜ் பின்னு. நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேட்ரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரில்லர் மிஷின் வந்து ரிமூவல் பேட்ரி தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க ட்ரில்லரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து அந்த பேட்ரி. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு அந்த பேட்டரியை வந்து அந்த சார்ஜர் ஹோல்டரில் வச்சு ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் ப்ளக் பாயிண்டில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாலில் ட்ரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ டூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டாரு, மைனஸு, ஸோ அந்தமாரி டைப்ஸ் உள்ள ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான கிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிட்டை கூட சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான அடாப்டர். ஸோ நீங்கள் வந்து அந்த கிட்டிலேருந்து என்னது உங்களுக்கு ஸ்டார் டைப்போ இல்லை மைனஸ் டைப்போ உள்ள ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சூட்டான அந்த கிட்டை எடுத்து அதில் ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணால் போதும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் கூட ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்களால் ரிமூவே பண்ண முடியல. சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரில்லர் மிஷின், அதாவது பப்ஜி ஃப்ளார் கன் மாதிரி இருக்குல்ல, இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் பேட்டரி இன்சர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே புஷ் பண்ணிங்கன்னா வந்து லாக் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் அந்த பட்டனை புஷ் பண்ணிட்டு புல் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு எல்இடி இண்டிகேஷன் பல்பும் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ட்ரில் பண்ணும்போது அந்த எல்இடி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட் டைம்ஸில். நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு சில மோட்லாம் கொடுத்துறாங்க. இப்போ ட்ரில்லர் மோடு இது 10லேருந்து 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரில்லர் கன்று. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கில் தான் இருக்குது. ஹேண்டிலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த ட்ரில்லர் மிஷின் யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அந்தமாரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பட்டனு. உங்கள் ட்ரில்லர் மிஷின் வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகணுமா, ஜஸ்ட் இந்த பட்டன் வந்து புஷ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புஷ் பண்ணுறேன். என்னோடய ட்ரில்லர் வந்து இப்போ வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. பார்த்ததுனால தெரியும். ஜஸ்ட் நான் திருப்பி அந்த ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ட்ரில்லர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டனு. ஸோ இப்போ வந்து டாப் வியூவில் காட்டுறேன், உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூஸ்லாம் எப்படி வந்து இந்த மிஷினில் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்க்ரூவை வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணனா அந்த ஸ்க்ரூஸை வந்து அது டைட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ஒரு கேப் மாதிரி இருக்குங்களா, அந்த கேப்பை பிடிச்சிட்டு ட்ரில்லரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து வேறு டூலும் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியலன்னா ஒரு வாட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இப்போ வந்து அந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எப்படின்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரில்லரை ரன் பண்ணேன்னா அது வந்து டைட்டாக வந்து கேப்சர் பண்ணிக்கும். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை ஜஸ்ட்டு ஒரு பிடிச்சிட்டு ட்ரில்லர் ரன் பண்ணேன்னா
உங்களுக்கு வந்து அந்த கன்லேருந்து அந்த டூல் வந்து ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வந்து ட்ரில் ஆகுது. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரில்லர் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த மரத்தில் வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்குன்ட்டு. இது ஈஸியாக யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரில்லரில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரிமூவல் பேட்டரி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நீங்கள் பவரில் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக பவர் சோர்ஸ்லேருந்து வர மாதிரி இருந்திருந்தால் மோட்ரு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். ஸோ இதில் வந்து மோட்ரு கொஞ்சம் பொறுமையாக தான் சுற்றுது. ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸில் வந்து ட்ரில் பண்ண முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரில்லரோட டிஸ்அட்வான்டேஜ். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுப்பாங்க, ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.